பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னாருங்கிற கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை சங்கீதம் 126வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 126 5வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கு. நீங்க கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கம்பீர சத்தத்தோடு கம்பீரத்தோடு அறுப்பீர்கள் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க விடுகிற கண்ணீர் மனுஷனுக்கு முன்பாக ஏளனமாக இருக்கலாம், சீப்பா எண்ணலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் விடுகிற கண்ணீர் கனம் பொருந்தியதாக இருக்கிறதா. நீங்க சிந்துகிற கண்ணீர் மனுஷனுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார். நீங்க நிறைய கண்ணீரின் ஊடாய் நடந்து கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையெல்லாம் கண்ணீரால நிரம்பி இருக்கிறதாக இருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்றாரு, நீங்க விதைய கண்ணீரோடு விதைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க. ஆனா ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க கண்ணீரோடு எங்க விதைக்கிறீங்க என்பதுதான் மிக முக்கியமானது. மனுஷனுக்கு முன்பாக போய் நீங்க அழுது கொண்டு நின்னீங்கன்னா அவன் சொல்லுவான், இவன் நடிக்கிறான்டா அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஜோக் போல தெரியும், ஜோக் ஆஃப் த டே அப்படின்னுவாங்க. அவங்க உங்களை பார்த்து சிரிக்கலாம், புரிந்து கொள்ள முடியாது, அவ்வளவுதான் மனுஷனுடைய லிமிட்டேஷன். ஆனா கர்த்தரோ அவருக்கு முன்பாக நீங்க கண்ணீர் வடிக்கும் பொழுது, ஆண்டவரே என் பிள்ளைக்காக நான் கண்ணீரோடு அவன் ரட்சிப்புக்காக என் கண்ணீரை விதைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய ஊழியத்துக்காக ஆத்துமாக்களுக்காக நான் கண்ணீரோடு விதைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் உங்களை கம்பீரத்தோடு அறுக்க செய்ய போகிறார். உங்களுடைய கண்ணீர் கர்த்தருக்கு முன்பாக கனமுள்ளதாக காணப்படும். உங்களுடைய கண்ணீரை கர்த்தரை போல புரிந்து கொள்வதற்கு யாருமே கிடையாது. பாருங்க, கண்ணீர் என்பது ஒரு லாங்குவேஜ். அது மனுஷனுக்கு புரியவே புரியாது. கண்ணீரின் மொழி மனுஷனுக்கு புரியாது, ஆனால் கர்த்தருக்கு புரியும். அவர் புரிந்து கொள்வர் மட்டுமல்ல, உன் கண்ணீரை கண்டு நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த அம்மா வடித்த கண்ணீர் அந்த தேவாலயத்துல அந்த பாஸ்டர் நினைக்கிறார், ஏலி என்கிற ஒரு பாஸ்டர் அந்த இடத்துல உட்கார்ந்து நினைக்கிறாரு, இந்த அம்மா குடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல அழுகிறா உளறுகிறா என்று சொன்னார். உடனே அந்த அம்மா சொல்லுங்க, ஐயா நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லுகிறார். அந்த அம்மாவுடைய கண்ணீரை ஏலி என்கிற ஒரு ஊழியக்காரனால கூட புரிந்து கொள்ள முடியல. ஆனா கர்த்தர் புரிந்து கொண்டு அறிந்து அந்த அம்மாவுக்கு சாமுவேல் என்கிற பெரிய தீர்க்கதரிசியை குழந்தையாக கொடுத்தார். எசேக்கியா ராஜா மரித்து போவார் என்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியிடத்துல சொன்ன பொழுது, அந்த எசேக்கியா அந்த ராஜா சுவர்புறமாக திரும்பி, ஆண்டவரே உமக்காக நான் எத்தனையோ காரியம் செய்திருக்கிறேனே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, நன்மை உண்டாக அவர் கண்ணீர் வடித்தாராம். உடனே ஆண்டவர் ஏசாயா திரும்பி போக பண்ணி சொன்னாராம், நீ சாவதில்லை, உனக்கு நான் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்துல வடிக்கிற கண்ணீர் நிச்சயமாக வீண் போகாது. உங்க பிள்ளைகளுக்காக அழுகிறீங்களா? உங்க வேலைக்காக அழுகிறீங்களா? கடன் பிரச்சனைக்காக அழுகிறீங்களா? ஆனா நீங்க யாருக்கு முன்பாக கண்ணீர் வடிக்கிறீங்க என்பது ரொம்ப முக்கியம். தேவனுக்கு முன்பாக நீங்க கண்ணீர் வடிப்பீங்கன்னா உங்க கண்ணீர் களிப்பாக மாறும். உங்க கண்ணீர் நிச்சயமாக களிப்பாக மாறும். கர்த்தர் உங்க கண்ணீரை துருத்தியில, ஒரு பாக்ஸ்ல, ஒரு ஜாடியில அவர் எண்ணி வைத்திருக்கிறாராம். கர்த்தர் சொல்றாரு, இனி நீ அழுவதில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு நான் பதில் கொடுக்க வேண்டிய நேரம் மிக சமீபமாக வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அவர் கண்டிருக்கிறபடியினால உன் கண்ணீருக்கு தகுந்த பதிலை இதோ கர்த்தர் கொண்டு வருகிறார். நீங்கள் இனி முதற்கொண்டு உங்க கண்ணீருக்கு கர்த்தர் கொண்டு வருகிற பதிலை நீங்க பார்க்கிற நாட்கள் இதோ வந்துவிட்டது என்பதாக கர்த்தர் உரைக்கிறார். திடன் கொள்ளுங்க, தைரியமா இருங்க. சத்ரு அவன் முறிந்து விழுந்தான், கர்த்தரோ உங்களுக்காக ஜெயம் பொருந்தினவராக உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம்லாமா. பரலோக பிதாவே, யாரெல்லாம் கண்ணீரோடு நிற்கிறார்களோ அவர்கள் கண்ணீரை துடைப்பீராக, கம்பீரத்தோடு அறுக்கும்படியாய் செய்வீராக, சத்துருக்களுக்கு முன்பாக தலையை உயர்த்துவீராக. Bless them, O Lord. அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க.
அவர்களை நீர் பெருமைப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.